இது யாரா அந்த பையன்? தெரியலீங்க. பெரிய புட்டிதான் கொண்டாந்து இறக்கிருக்கு. நான் நினைக்கிறேன். நீ ஒண்ணு நினைக்க வேணா, கேட் போடலாமா? அதான் நினைச்சேன். தம்பி, நம்ம ஊர் தானுங்களா? ஆமாய்யா. இங்க கூலி யாரும் இல்லையா? அப்படின்னா என்னங்க? இல்ல இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன். எத்தனை தருவீங்க? 10 ரூபா தரேன். 10 ரூபா? விடுறா இந்த துண்ட, விடுறா. அதையும் தூக்கி மேல வைங்க. எந்த இடத்துக்கு போனுங்க? என் பின்னாடியே வாயா. ஐயா நீங்க இந்த காலத்துல எவன்டா பொட்டி தூக்குறது 10 ரூபா கொடுப்பான்? பேசாம வரும். ஐயா என்னையா? ஐயா என்னையா? ஐயா ஐயா தீவட்டி இருக்காயா? அம்மா படிச்சவங்களே பாத்துருக்க மாட்டாங்க போல. யோ இதான் என் வீடு. இறக்கியா? பேசினவங்களே கைக்கு வரட்டுங்க, அப்புறம் இறக்கி வைக்கிறேங்க. ஏன் பேசாம வா. அண்ணே அண்ணே என்றா நோன்னு பேசாம வாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்கிறதுக்கு உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா அதுக்காக தான். பாரு வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்கா வா, மானம் கெட்டு போயிரும். சேலக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு, அதனால இந்த சேலை எடுத்துக்கிறேன். விலைய பார்த்து சொல்லுங்க. ஏனுங்க நகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி. மக்கா 5 புள்ளி இருக்குதாண்டா. சேலைக்காரர 5 சேலை கூட அம்மனிக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட. அது என்ன திருன்னு பாக்குற? இவங்க மாமா சின்ன கவுண்டர், வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி, அதனால சொன்னேன். ஐயோ அண்ணே, நாய கூட வரும்போது நல்லா தண்டா வந்த. எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரியில இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. என்னடா? ஏய் வடிவ, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உன்னை விட பெருசு வந்துச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ என்னடி இதெல்லாம்? திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்தேன் சித்தி. எடுப்படி எடுப்ப. நமக்கு சேர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களுக்கு கொடுத்துட்டு குமால போடுற உங்க மாமா அத கொண்டாடுறதுக்கு அவருக்கு புது சேலை கேக்குதா? ஏனத்தா அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சிச்சு? ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு, திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னா விட்டுரு, ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்குறியா? அழுக்கு எடுத்தமா துவைச்சது கொடுத்தமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ. அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. வேட்டி 4, சரட்டு 2, தவசி துண்டு 2, அண்டடாயிரங்கடா. அதான் நான் போட்டுக்கிறேங்க. ஒண்ணுதேரா கேட்டா தவசி அண்டடாயிரம். இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு. பெத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காராறு சிறகு 2, கடுகு போல கண்ணு 2, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே, இப்போ உன் வாயில அத இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு கிட்டுச்சன்னா கண்ணாமணி திரும்பி போகும். ஏன்டா பல்லு 2 எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது 2 பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரதான் இருக்கிட்டு விஷயத்தை சொல்லி காட்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாரில கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்றாங்க முணுமுணுப்பு. உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா. ஏண்டா அவளுக்கு என்ன? தாவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவுல போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி விட்டான். பாவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமா? நீ என்னடானா இங்க அண்டடா கணக்கு போடுற. ஏண்டா
எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டுன்னு கொட்டது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த அங்கேயே 4 வார்த்தை கேட்டு போட்டு தானுங்க வந்தேன். இது பாரு, ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கார சுத்தினாலும் சரி அத்தனை பேருக்கு இங்கே அனுப்பி வையே. என்ற பேத்திக்கு எப்பேற்பட்ட சீலை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா. மாகாளி ஐயா லேசா தூரல் விழுகிற மாதிரி தெரியுதோ. களத்து மேட்டுல இருக்க நெல்லு மூட்டையில சால்வ் எடுத்து வைக்க சொல்லு. ஐயா கும்பிடுறாங்க. என்ன விஷயம்? பெரிய கவுண்டி உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க. எத்தனைடா? 300 ரூபாய்ங்க. சேலை கட்ட அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டாளா? அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும். நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. புடுறா. ஐயா கும்பிடுறாங்க. இருக்கட்டும். ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க. ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. ஓஹோ, என்றாவது 2-3 சேலை எடுத்திருக்கு. எத்தனை? 200 ரூபாங்க. இந்த வரேனுங்க. நல்லது. ஐயா வணக்கங்க. இருக்கட்டும். ஆத்தா பேத்திக்கு சேலை எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க. என்ன? 400 ரூபாய்ங்க. என்றது நிச்சயார்த்தம் முடிஞ்சு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு. ஆத்தா அவ்வளவு சேலை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஐயா கும்பிடுறானுங்க. இருக்கட்டும். ஆத்தா சீல் எடுத்துச்சா? ஆமாங்க. பேத்திக்கு எடுத்துச்சா? ஆமாங்க. பணத்தை எங்கிட்ட வைக்க சொல்லிச்சா? ஆமாங்க. எத்தனை? 300 ரூபாய்ங்க. இந்தாங்க. நல்லதுங்க. ஐயா ஐயா ஏய், இந்த இடத்துக்கு தான் 300 ரூபாய் பண்ண. அது பெரிய கவுண்டர் எடுத்த பட்டு சேலைங்க. இது தெய்வார்த்த நூல் சேலைங்க. தெய்வானையா? என்ன அப்படி பாக்குறீங்க? கவுண்டர் வேற சொன்னா கைலாசத்தை வேலைக்கு வாங்கி போடலாம்னு சொன்னாங்க. அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இந்த சேலை எடுத்தேன். கண்ட பொண்ணுக்கு சேலை எடுத்துக்காளுங்க. காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா? போடடே போ. கவுண்டரே, திரௌபதிக்கு கிருஷ்ணர் சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நீட்சி எடுத்துட்டேன். ஏதோ 8 முழத்து ஒரு சேலை எடுத்துட்டேன். பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா? நீ மட்டும் மரியாதை அந்த சேலை காசு கொடுக்கல, போறது 1.5 மானம் இல்ல 1.5 மானம். யோ துணிக்காரன், இந்த சேலை கையோட அவுத்து கொடுத்துறேன். நிறுத்துப்புல. பூராத்தனி அவக்கிறதுக்குள்ளேயும் மலமலன் பணத்தனி அவன் கையில கொடுத்து போடுறா. என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா? தலையில முளைச்சா தலைமுடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா சரி. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லலாம். ஏன் தாடிக்கிறாங்க? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாருடைய யாருடி இல்ல யாரு டாடா? பிச்சு போடுவேன், கால வரைச்சு போடுவேன். ஏடி உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே, இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போயிடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி. என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட செருப்பு கண்ணா? ஐயோ காட்டடி பல்லு. ஆத்தா, குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சு சும்மா இருந்தா தானே. தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசிருக்கு. பட்டாச்சாரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டான். அன்னைக்கு செதற பல்லு தான் இது. இருங்கடுதே, இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில போடு. ஆத்தா என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. ஐயோ இருங்கடா, அடியே கோண காலத்து இருக்கே. ஆளாளுக்கு எம்பட காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமவ பாரு என்றா சொல்றா? இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதா? ஏன்டா இந்த கத்து கத்துற? எனக்கு மருமகன் என்ன சொல்ற? அடியே, நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்ப கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டுக்கோ சாக்குறத. கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன், ஜாக்கிரதை. ஐயோ என்ன பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிக்கும்டா. என்றா முணுமுணுக்குறா? ஓ முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே, கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமலி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ணு நீ நோன்றியா இல்ல உம்பட கண்ணு நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போனதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி.
நேத்து பயிர் பச்சை வயக்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கு, அருகி போயிடுச்சுன்னா என்னடா பண்றது? யார் விட்டாலும் தெரியலீங்க. ஏய், என்னடா தெரியல, ஈச்சங்குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளையை வளர்த்துக்கலையே. தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற, வாய்க்கால எவ்வளவு தண்ணி போகுது, பம்பு செட்ல யாரா இருக்கா? தெரியலீங்கய்யா. கோடைய மடக்கணும் மடைய. சீக்கிரமா போய் மடைய போ, தண்ணி ஆகுதுய்யா. நிறுத்துறா போட. யாரு பண்ணாது? நான் இங்க இருக்கேன். கவர்மெண்ட் தோட்டத்துக்கு என்ன தர்மத்துக்கா வருது நடந்து விடுறதுக்கு? இப்போ உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ, ஓடுறியா நீ? செத்துக்கிட்டு போக போறான். குழந்தை பையனை போட்டு எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. அப்படி என்னையா தப்பு பண்ண? குழந்தை மாதிரியா கேள்வி கேட்டாங்க. வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்க? இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்குடா குழக்கட்டி வச்சிருக்க? என்னத்து கேட்டானுங்க? அவங்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணுதாங்க, ஆவனா தான் ரெண்டு. இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்ச நீ ஊர்லயே இருக்க என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணல, ஊரே உதைக்க வருது. இது என்னென்ன? இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய், இது என்னென்ன? வாழைப்பழம், இதுக்கு முன்னாடி வாழைக்காய், இது என்னென்ன? மாம்பழம், இதுக்கு முன்னாடி மாங்காய், இது என்னென்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கெட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. ஐயோ, என் பணத்துக்கு எவனும் பலி சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இனிமே ஏதாவது எனக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். அண்ணாய். யாரு தெய்வானியா? என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியார? என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா. அடம் கொக்கமக்கா. அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுதுன்னு நினைக்கும்ல, அதுக்கு தான் துவைக்க போட்டு துணில இருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏனமணி, தங்கச்சியை படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியமணி. இந்த பாரு, உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா, நான் எடுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்ல மணி. ஐயோ, அதெல்லாம் வேணாம், எனக்கு என்ற சாலியே போதும். அக்கா போதும்க்கா, இன்னும் ஊருக்குள்ளவே போல அதுக்குள்ள இப்படி போட்டு சுத்தம் சுத்துறியே. படிச்சுட்டு பத்ம மாதிரி வந்திருக்க, உன் மேல எத்தனை கண்ணு படும்னு எனக்குல தெரியும். தேங்காய் செதறத பார்த்தா ஊரு கண்ணே படாம வளர்ந்த பொண்ணு இவதான் போல் இருக்கு. நம்ம கண்ணுல பட்டா இல்ல. டேய் பூச்சி, யாரா இந்த பொண்ணு? அவதான்டா ஆடெல்லாம் மேய்க்கிறாள தெய்வான, அவளோட தங்கச்சி வள்ளி. பாடி ஏ பெருசு, வீட்டுல ஆரம்பில்லையா? ஏண்டி புத்துக்கல்லு மாதிரி நான் ஒருத்தி உட்காந்துருக்கணும்ல, உன் கண்ணுக்கு தெரியலையாக்கா? நான் கல்லுங்க கூட எல்லாம் ஒண்ணும் பேசுறது இல்ல. ஆடியன் சீமச்சிருக்கி சீரங்க பருப்பி எம்பட வீட்டுக்குள்ளே வந்து என்னையவே கண்ணுங்கிறியா? ஒன்ற ஆத்த ஆவடை இருந்தாலே வாயில்லா பூச்சி. நீ என்றா ஓட்டல் அடியோ முழுங்கின மாதிரி லொடலொடன்னு உருட்டிக்கிட்டு நிக்கிற. மாறுவீங்க வாராங்க சித்த இறுக்கி கட்டிக்கிட்டு நில்லு. அதான் அந்த புதுச்சிருக்கு. அவனு சிரிக்கி இல்ல என்று தங்கச்சி டீச்சரு. என்ன சார் இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது? நான் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து பேச வேண்டியது பேசிக்கிறேன். கவுண்டரே, கவுண்டரே. மதப்பு தான். ஏவுல இங்க வந்தானே அலை கொட்டிக்கிட்டு இருக்க. நீங்க இருக்கிற தைரியத்துல என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன். அப்படியே ஒரு வேச்சொல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டீங்கன்னா. ஏவுல நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா? இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல, எங்க ஆத்த மாதிரி. காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரையே பேசிக்குவா. அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு. ஏன் புள்ள போய் சொல்ற? எப்ப நீ சொன்ன? தவசி இவ பேச்ச நம்பாதீங்கடோ. இவ தொல்லை தாங்க முடியாம போய்தான் அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு. இவங்க சாவகாசமே நம்மளுக்கு ஆகாது.
ஏற்கனவே 2-3 பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு. பஞ்சாயத்து போர்டு ஆபீஸுக்கு அங்க பார்க்கலாம். எங்க வந்து பாக்குறது? ஏனுங்க, ஒரு வயசு பொண்ணு எத்தனை இடத்துல வச்சு பாப்பீங்க? 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ பாக்குறது இங்கே நல்லா வச்சு பாத்து போடுங்க. அட வாப்புல. அத்தோய், இவளை சமாளிக்க உன்னாலதான் முடியும். நீயே பாத்துக்கோ. உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியும். இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. ஏற்கனவே இருளாய்மாயே எனக்கு தான் அந்த வேலையை கவுண்டர் கொடுக்க சொல்லி தொந்தரவு பண்றேன். நீ வேற தொந்தரவு பண்ற. இருக்க ஒரு வேலை ஆருக்கு போட்டு கொடுக்கணும். யோ, ஊருக்கே பெரிய மனுஷர் கவுண்டர். அவர் வீட்டுல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ 8-8-64 சரியா செல் போட்டுன்னு சொல்லி கவுண்டர் கை காமிச்சு விட்டா நீ பிரசிடென்ட் ஆயிட்ட. இல்லக்கா, பிரசிடென்ட் ஏதோ ஒரு ஜெண்டு. யோ, கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு. ஏதோ பெருந்தன்மைக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல் போட்டு போக சொன்னாரு. அக்கா சும்மா ரெடி. சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு. அட அது மட்டும் இல்லையா, என் தங்கச்சிக்கு இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கணும்னு சொல்லி போட்டு 7 டூர் கால அனுப்பிச்சுட்டு இருக்காரு. சும்மா நீ ஏதானா கவுண்டர் வச்சு கூட கேட்காம 1.5 வாட்டுக்கு வேற உனக்கு வேலை வாங்கி கொடுத்து போ சொல்றேன். யோ, ஒண்ணு மட்டும் சொல்றையா, நாய் தான் வால் ஆட்டணும். வாலு நாய் ஆட்டக்கூடாது. போர் ஒர்க் பார்த்தா அடுத்த வாட்டி நீ பிரசன்ட் ஆக மாட்ட போல இருக்கேன். நீ வா வள்ளி. பக்கத்தூர் போய் கவுண்டர் அடிச்சா உனக்கு வேலை கொடுக்காம போயிருவாங்க. அவருக்கு அங்க எக்கச்சக்க ரெஸ்பெக்ட் இருக்கு. அக்கா ரெஸ்பெக்ட் இல்லக்கா, ரெஸ்பெக்ட். 4 வார்த்தை சொல்லி கொடுத்தா போதும். மானத்தை வாங்குறியே. ஏடா பழனிசாமி, கரடத்துல இருந்து ஊருக்கு கவுண்டர் தகராறு நமக்கு எதுக்குடா? பேசாம அந்த வேலையை அந்த பிள்ளைக்கு போட்டு கொடுத்துரு. என்ன சொல்றேன்? அம்மனே நாளை காலையில சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு கொடுத்து நீ வேலையில சேர்ந்துக்க. இந்த பாரு, சர்டிபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ வந்து வேலையில சேர்ந்துக்க. என்றா சொல்ற? நெசந்தானுங்க, நீங்க சொன்னதாக சொல்லி அந்த பிரசிடண்ட் ஐயாவை கலக்குன்னு கலக்கி தெய்வான தான் தங்கச்சிக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. வணக்கங்க. வணக்கம். எப்படி தம்பி இருக்கிற? சௌக்கியமா? நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை. அதை விடு தம்பி. இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தான். நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு. அத வந்து பாத்துக்க. உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். பட்டுமா தம்பி? அடியே, நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சேன்னா வெடுக்கு வெடுக்குன்னு ஆட்டம் அந்த இடுப்பெருமை கட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டு போய் சாக்குறத. ஏ பெருசு, நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன். உன் முதுகெலும்ப போல போலன்னு உதித்து நூல்ல கொண்டு மாலையா போட்டுக்குவேன். ஜாக்கிரத. அடியே போன காலச்சிருக்கி. கண்ணா பின்னான்னு அலையில கண்ணாமணி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ண நீ நோன்றியா இல்ல உம்பட கண்ண நான் நோன்றேன்னு நடக்கிறது நடந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். வாதாயி, என்றா இந்த கிளவி கிடந்து பழச போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காளேன்னு பாக்குறியா? என்ற வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த கட்டுல 15 வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா? அதான் தொடக்கிறேன். இது வாரதாயி, இந்த கட்டுல இருக்குதே பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்டுல. இதுல நான் தவம் இருந்து பெத்த என் பையன் தவசி மாதிரி நீயும் ஒரு பேர பையனை பெத்து என் கையில கொடுத்து போடு. அதை விட்டு போட்டு உன் சுட்டி தம்பியெல்லாம் இதை காட்டி போடாத. ஐயா, என்ன இந்த வெட்டு வெட்டுறாள? என் பையன் கதி என்ன? ஐயோ தவசி, ஏண்டாடே சொம்புருட்டி ஆசாரி, ஆத்து பக்கம் ஒரு பொம்பளை போக கூடாது. அதுல மட்டும் நல்லா விவரமா இருப்ப. 3 சக்கரத்துல ஒரு சக்கரம் சரியில்லைன்னா அதை போட்டு இந்த நரவுறிய. ஆத்தா, இது வரைக்கும் 7 வண்டி செஞ்சாச்சு. 7 வண்டியில ஒரு வண்டி கூட ஒரு குழந்தைய காணோம். 3 சக்கரத்துல ஒரு சக்கரம் ஓட்டைன்னு ரொம்ப தான் அங்கலாச்சுக்கிறீங்க. பேசுவியடா, நீ எல்லாம் பேசுவ. உனிய சொல்லி குத்தம் இல்ல. நான் பெத்ததும் அப்படி, எனக்கு வந்து வாச்சதும் அப்படி. கேட்டியா புள்ள? ஆத்தா ஜாடமாடியா சொல்றது உன்னையத்தான். சும்மா இருங்க. எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். அக்கா, வெளிநாட்டுல எல்லாம் குழாயிலேயே குழந்தை பத்தி தராங்களா? அப்படியா புள்ள? நீங்க சும்மா இருங்க மாமா. அக்கா மட்டும் சரின்னு சொல்லட்டும், நானே உங்களுக்கு குழந்தை பத்தி தரேன். சரி புள்ள. எப்படி சொன்ன? ரொம்ப நாளாவே அவளுக்கு அவன் மேல ஒரு கண்ணடி. ஏண்டி என் பொழுதுல பங்கு போடு வந்தியா? இப்ப அவ என்ன சொல்லி போட்டான்னு?
ஏய், சொல்ல வேண்டியத மாமா கிட்ட தனியா சொல்லி இருக்கலாம்ல. ஏய் நம்ம விஷயத்த நான் அப்புறம் வச்சுக்கலாம். எப்படியோ எனக்கு பேர வந்தா சரிதா என்ற சம்பு. ஐயா சின்ன கவுண்டர் வராருங்க. வணக்கம் வணக்கம், உட்காருங்க. யோ உனக்கு அறிவு இருக்கா? நெத்தியில பட்டைய நாமத்தை போட்டு முன்னாடி உட்கார்றியே, உன்னை பார்த்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா? நீ எல்லாம் பின்னால உட்கார வேண்டிய எந்திரியா. எங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா? நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட 1 வருஷத்துக்குன்னு சொல்லி 5 ரூபாய்ன்னு ஆரம்பிக்கிறேன். ஏலம் 5 ரூபாய், 4000 ரூபாய். ஐயா நீங்க ஏலம் எடுக்கிறீங்க, அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரலாம். ஏய், சும்மா இருடா. 500 ரூபாய், 1000, 5000 ரூபாய், 10,000, 20,000, 30,000, 40,000. என்ன இதுக்கு மேல நீ கூற போறியா? ஐயோ அப்படி போடு. வாழ்க்கையில பல்லு விளக்குறதே கிடையாதா? நல்ல வேலை குளத்தோரமா போய் தும்மிருந்த, பூரா மீன் செத்து இருக்கும். உனக்கு ஏதாவது தெரியாதா? இந்த சின்ன புல்லுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, கேட்டா தெரியலங்கிறிய. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல. உன்னையா தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கிய. மட சாம்பிராணி தெரியுதாடா? ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுற? சொல்றா. அடங்க ஒக்க நீ மக்கா. அழுதா விட்டுருவனா? சொல்றா. ஏய் 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 குழந்தை பையா, நீ அங்க தடி குடுந்தான்னு ஊரே பேசிக்கிறாங்க, இங்க குப்பை படுத்துட்டு என்ன பண்ற? அவர் தடி குந்ததாக நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணே உட்காருங்க அண்ணே. அண்ணே புல்லு தடிக்க விட்டு பயில் வரலாம் விழுதான்னு சொன்னாங்களே, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா இது என்னண்ணே? புல்லு. இப்ப இப்பவும் புல்லுதான். ஆஃப். இப்ப நீயே சொல்றா. கோட்ரு. இப்ப பாருங்கண்ணே, இது மறுபடியும் புல்லுண்ணே, இது மறுபடியும் ஆப்புண்ணே, இது மறுபடியும் கோட்டுண்ணே. இது பொய்யரா. இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ணே. புல்லு புல்லு. ஆ, இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. இது அரை. அரை. இப்போ காலு. காலு. ஐயோ இப்பவும் காலு. ஐயோ. இனிமேலும் காலு. ஐயோ. டேய், டேய், வேட்டி எடுத்து போடா. அது என்ற வேட்டிங்க. 1.5 வேட்டியா? ஆமாங்க. அவங்க டேண்ட வேட்டி அவுத்து கொடுத்த. அவர் ஆராய்ச்சி பண்றாருங்க, அதனால தாங்க அவுத்து கொடுத்தேன். ஆமா, அவர் பெருசா அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ண போறாரு, இவர் வேட்டி அவுத்து கொடுத்திருக்காரு. சித்தங்கூர நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் உன் கோமண தூரி இருப்பான். உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறான். ஐயோ என்ற வேட்டிங்க. 1.5 வேட்டினா மூட்டையை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு 1.25 வேட்டி வாங்கிட்டு போடா. ஏய் இப்ப என்ன பண்ண? அழுதுங்க. ஏன் இப்படி எப்படிங்க ஆத்து வரைக்கும் வர்றது? இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா. வாடா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.